வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம டாரட் ரீடிங் மூலமாக இந்த வார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள், உங்களுக்கு என்ன எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வாரம் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்றத இந்த டாரட் ரீடிங் மூலமாக. டாரட் ரீடிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரத்தின் மூலமாக, இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் நம்ம இந்த வாரம் சொல்ல போகிறோம். இந்த வாரத்தில் இந்த டாரட் ரீடிங் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கணும். நம்ம இறைவனை ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த டாரட் ரீடிங் மூலமாக இந்த இடத்துல வரக்கூடிய அந்த கார்டு சொல்லக்கூடிய சில பலன்களை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதன்படி ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா இந்த பதிவின் இடையில், அதாவது இந்த பதிவினுடைய கடைசியில் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். மகர ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மகர ராசி என்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த வார பலன்கள் இருக்க போது. மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே நிறைய விஷயத்துல ஒரு நிலையான முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். சும்மா நம்ம ஒரு வேலைன்னு மாறினா அந்த வேலையில நிரந்தரமா இருக்கணும், ஒரு தொழில்னு செஞ்சா அந்த தொழில நிரந்தரமா தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிரந்தர ஒரு வேலையை நோக்கி தான் பயணிக்கக்கூடியவர்கள், நிரந்தர ஒரு முடிவுகளை நோக்கியும் பயணிக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரியான முடிவுகள் முக்கியமாக இந்த வாரம் நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்றத இந்த டாரட் ரீடிங் மூலமாக நம்ம இந்த மகர ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். டாரட் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய எனர்ஜி லெவலை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். டாரட் ரீடிங் சும்மா நம்ம கிடையாது, இதில் தெய்வ அருள் கண்டிப்பாக இருக்கும். தெய்வ அருள் இல்லாமல் நம்ம இந்த டாரட் ரீடிங்கை ரீட் பண்ணவே முடியாது. தெய்வ அருள் இல்லாட்டி இந்த டாரட் ரீடிங் மூலமாக வரக்கூடிய பலன்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காது. அதனால டாரட் ரீடிங்க்குன்னு ஒரு தெய்வ அருள் கண்டிப்பாக வேணும். இந்த டாரட் ரீடிங்கில் உங்களுக்கு இப்போ இந்த வாரம் மகர ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த பெண்டுலம் மூலமாக நம்ம அந்த எனர்ஜியை செக் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ இந்த டாரட் ரீடிங் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் 7.5 சனியை தாண்டி வந்திருக்கிறீங்க. 7.5 சனி இந்த மார்ச் மாதத்தோடு முடிஞ்சுது. அதனால் நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்காமல் இருக்குது. சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு திருமணத்தில் இருந்து குழந்தை பேர், அடுத்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது, ஒரு வீடு வாங்குறது, நமக்கு தேவையானவற்றை நம்ம நிறைவேற்றுறது, ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளின் தொந்தரவு, இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் மகர ராசி என்பர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகளில் சற்று தோல்விகளும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள், நான் சொன்ன மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே பிரச்சனைகளாக இருக்குது. சில பேருக்கு கடனாக இருக்கலாம், சில பேருக்கு கணவன் மனைவி பிரிவினையாக இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல்நலன் தொந்தரவுகளாக இருக்கலாம். சில பேருக்கு இந்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே நமக்கு எப்படி இருக்குமோ, உடல் தொந்தரவுகள் நம்மளுக்கு சீராகுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் இந்த எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வழிபாடு அதிகமாக இருக்கணும். உங்களுடைய குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கிறீங்க. அந்த குலதெய்வ பிரார்த்தனைன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு போதுமானதாக இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு போதுமானதாக இல்லை. உங்களுக்கு குலதெய்வ குத்தம் இருக்கிற மாதிரியாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது. அதனால் அதிகப்படியான பிரார்த்தனையை பண்ணுங்க. இந்த திருமண முயற்சிகளில் இந்த வாரம் எடுக்கக்கூடிய முடிவுகள், சில முடிவுகள் தவறாக இருக்கும். அதனால் இந்த வாரம் அந்த திருமண முயற்சிகளில் எடுக்கக்கூடிய முடிவுகளை தள்ளி போடுங்க. யாராவது நீங்கள் வேலையில் புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்,
இந்த வேலை மாற்றம் நான் செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாரம் செய்யக்கூடாது. எந்த அவசரப்பட்டும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த வாரம் வேலையே விடக்கூடாது. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம், இந்த வாரம் நான் லெட்டர் கொடுத்துடலாம், ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் அந்த மாதிரியான உங்களுடைய வேலையை விடக்கூடிய சில அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை, அவமானங்களை, தேவையில்லாத கெட்ட பெயர்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்படி நான் கொடுக்கல, என்னுடைய ஆஃபீஸில் நிறைய தொந்தரவுகள் இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சம் அவமானப்படக்கூடிய ஒரு நேரம் தான். நல்ல தெய்வ பிரார்த்தனைகளை நான் முதலே சொன்ன மாதிரி தெய்வ பிரார்த்தனைகளை அதிகமாக வச்சுக்கோங்க. யாராவது வீடு வாங்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டாம் இந்த வாரம். இந்த வாரத்தில் பார்க்கக்கூடிய வீடுகளோ மனைகளோ உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அதனால இந்த வாரம் அந்த மாதிரியான புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இந்த மகர ராசி என்பர்கள். அதை தான் இந்த டாரட் ரீடிங் நமக்கு இந்த வாரம் உங்களுக்கு உண்டான பலனாக சொல்லியிருக்குது. கும்பராசி என்பர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். வார ராசி பலன்கள் என்ன, எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்ற போது சில விஷயங்களுக்கு நம்ம திட்டமிடுதல் இருக்கும், சில விஷயங்களுக்கு திட்டமிடுதல் இருக்காது. அதே சமயம் ஒரு சில பேருக்கு கால நெருக்கடிகள் இருக்கும். இந்த வாரத்தில் நீ இது செஞ்சு முடிக்கணும், இந்த வாரத்தில் சில விஷயங்களை நீ செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான நெருக்கடிகள், பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் இருக்கும். சில பேருக்கு கல்லூரி மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படிப்பு சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில அதிரடியாக, அதாவது ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாமல் குழப்பமாக இருக்கும்போது இந்த வாரமாக நம்ம இந்த வார ராசி பலன்களை இந்த டாரட் ரீடிங் மூலமாக எடுக்க போகிறோம். இந்த டாரட் ரீடிங் கும்பராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த வாரம் பார்க்கலாம். கும்பராசி என்பர்கள் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. தனக்குத்தானே மனதுக்குள்ள ஒரு புழுங்கி கொண்டு இருப்பவர்கள் கும்பராசி என்பர்கள். உங்களுக்கு உண்டான தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இருக்குமா அப்படின்றத நம்ம இந்த டாரட் ரீடிங் மூலமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு பார்க்கலாம். டாரட் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி அதனுடைய எனர்ஜி லெவல், அதாவது ஒரு நேர்மறையாக இருக்கா, இந்த கார்ட்ஸ் எல்லாம் எதிர்மறையாக இருக்கா அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த பெண்டுலம் மூலமாக நம்ம அதற்குண்டான எனர்ஜி லெவலை செக் பண்ணலாம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் இந்த டாரட் ரீடிங் மூலமாக நல்ல ஒரு நேர்மறையான ஒரு எனர்ஜி இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் இந்த டாரட் ரீடிங் பார்க்க முடியும். இல்லாட்டி இது முழுக்க பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய அருள் இல்லாமல், ஒரு தெய்வத்தினுடைய பிராப்தம் இல்லாமல் நம்ம இந்த டாரட் ரீடிங்கோடைய பலன்களை சொல்லவே முடியாது. தெய்வ பிரார்த்தனைகள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சில விஷயங்கள் நடக்கும். இதில் கிரகங்கள் எதுலேயுமே சம்மந்தப்படாது. இந்த டாரட் ரீடிங்கில் உங்களுடைய முழுமையான ஒரு அதிர்ஷ்டங்களும் முழுமையான ஒரு பிரார்த்தனைகளும் தான் இந்த டாரட் ரீடிங்கில் பலனாக வரும். நீங்கள் என்ன கேள்வி எப்படி கேட்க போகிறீங்க அப்படின்றது தான் இதனுடைய பலனாக வரும். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு குயின் அண்ட் கப்ஸ் அப்படின்ற மாதிரியாக ஒரு அமைப்பு வந்திருக்கு, அந்த கார்டு வந்திருக்கு, அந்த சித்திரம் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம், ஒரு நல்ல ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கிறீங்க, பொறுமையிலையும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற சொல்கிறது மாதிரி மிகவும் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த வாரம் அதற்குண்டான ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீங்களோ இந்த வாரம் அதற்குண்டான ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. குழந்தை பாக்கியம் தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் இந்த கும்பராசி என்பர்கள்
வேலைக்கு பெண்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த வாரம் நல்ல சக்ஸஸை வெற்றியை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். புதுசாக யார் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்களும் இந்த கும்பராசி என்பர்கள் தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். பேங்க்லலாம் போய் நீங்கள் உங்களுக்கு சொந்த தொழிலுக்கு அப்படி சுய தொழிலுக்குன்னு ஒரு லோன் கேட்கும்போது அங்கே லோன்லாம் அப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த வாரம் முழுமையாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான வாரம் தான். பெண்கள் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அதிகப்படியாக உங்களுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கணவன் மனைவி பிரிவு இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க இந்த வாரம் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தாராளமாக போய் பேசலாம். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன விரிசல்கள் இருக்கோ நாங்கள் போய் பேசலாமா, நான் போய் சமாதானம் படுத்தலாமா அப்படின்னு கேட்குறவங்க தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய, வெற்றியை இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் வெளிநாடு வேலை, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, உங்களுக்கு உண்டான வருமானத்தை உயர்த்துறது, யார் யாருக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாரம் அதற்குண்டான நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. மீன ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை பார்க்கலாம். மீன ராசி என்பர்கள் பொதுவாகவே நேர்மையான எண்ணம் உடையவர்கள், நேர்மையாக தொழில் செய்யக்கூடியவர்கள். இந்த நேர்மையின் காரணமாக அதிகப்படியான ஒரு அவமானங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய ஒரு போராட்டம், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய நேர்மையான குணத்தை யாராலையுமே மாற்ற முடியாது. அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு. இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வார பலன்களில் நம்ம பெண்டுலம் மூலமாக டாரட் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பெண்டுலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நேர்மறையான எண்ணங்களை பார்க்க போகுது. இந்த நேர்மறையான எண்ணங்கள் இருந்தால் தான் இங்கே டாரட் ரீடிங்கை உங்களால் எடுக்க முடியும். இப்போது நமக்கு தேவையான ஒரு தகவல்கள் வந்தாச்சு, அதாவது நேர்மறையாக சுற்றுது இந்த பெண்டுலம் இந்த மீனராசி என்பர்களுக்கு. அப்போ உங்களுக்கு உண்டான வார பலன்களை நம்ம முழுமையாக எடுக்கிறதுக்கு உண்டான தெய்வ ஒரு பிராப்தம் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. அந்த பெண்டுலம் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த டாரட் ரீடிங் அப்படி படிக்கும்போது நமக்கு அந்த தெய்வ பிராப்தம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யவே முடியாது. இந்த ஜோதிடம்ன்றது பார்த்திங்கன்னா இந்த தெய்வ அருள் இல்லாமல், நம்மளுடைய குலதெய்வ அருள், நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருள், நம்மளுடைய குரு மாதா பிதா இந்த மாதிரியான இவர்களுடைய அருள் இல்லாமல் நம்ம இந்த விஷயங்கள்லாம் செய்யவே முடியாது. இந்த வாரம் இந்த மீன ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு முயற்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு பண வரவுகளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் வருமா அப்படின்ற மாதிரியாக இருக்குது. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சேம் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கும்பராசி என்பர்களுக்கு என்ன எடுத்தோமோ அதே மாதிரி தான் குயின்ஸ் ஆஃப் கப் வந்திருக்கு. அதனால் இந்த வாரம் இந்த மீன ராசி என்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உதவி, அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு அங்கீகாரம், அலுவலகத்தில் உங்கள் திறமைக்குன்னு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாரமாக இருக்க போது. நீண்ட நாள் திருமணம் ஆகி குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு மாதமாக 2 மாதமாக உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். இப்போ அதற்குண்டான அந்த குழந்தை பாக்கியத்திற்குண்டான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. முழுமையான ஒரு குழந்தை பாக்கியம்ன்றது இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியான ஒரு பண வரவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். எங்கெங்கேருந்துலாம் பணம் வர வேண்டியது இருக்கோ அங்கெல்லாம் இருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 3 மாதமாக நிறைய பேர் இழுத்தடிச்சிருப்பாங்க பணம் கொடுக்குறேன்னு. அது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் வந்து சேரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. நீங்கள் செய்த முயற்சிகளில் நிறைய தடைகள் கடந்த வாரத்தில் தான் இருந்திருக்கு. அந்த தடைகளுக்கு ஒரு அங்கீகாரமாக தான் இந்த வாரம் அமைய போகுது. என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தீங்களோ அந்த நேரத்தில் நான் இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சில பேர்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாரம் அதிலிருந்து நிறைய ஒரு வரவுகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் வாரமாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திரைமறைவான விஷயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிளாக் மேஜிக். அந்த பிளாக் மேஜிக்கில் அந்த இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த மாதிரியான அந்த விஷயங்களுக்கு இந்த டாரட் ரீடிங்லாம் முழுமையாக ஒத்துழைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணம் எல்லாமே இந்த வாரம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. சில பேருக்கு எங்களுக்கு லாட்ரிலாம் அடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்கும். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் லாட்ரிலாம் அடிக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதற்கு உண்டான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இந்த குயின் ஆஃப் கப்ஸுன்றது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வேலை போயிடும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த வேலையெல்லாம் போகாமல் நிரந்தரமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. இந்த டாரட் ரீடிங் மூலமாக இன்னைக்கு நம்ம ராசியினுடைய பலன்களை பார்த்தோம். இந்த டாரட் ரீடிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனைகள், ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான பலன்களை நம்ம இம்மிடியேட்டாக இப்போ நம்ம ஜாதகப்படி பார்த்தோம்னா அது எந்த வருடம் வரைக்கும் இருக்கும், இல்லை அது தீருமா தீராதா அப்படின்ற மாதிரியாக தசாபுத்தி பலன்களை வச்சு பார்க்கலாம். ஆனால் இந்த டாரட் ரீடிங் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எப்போ தீர போகுது, இதனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் நல்லா இருக்குமா, நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எந்த அளவில் கடந்து வந்திருக்கிறீங்கன்றத இம்மிடியேட்டாக பார்க்குறதுக்கு உண்டான ஒரு பலன்கள் தான் இந்த டாரட் ரீடிங்கோட பலன்கள். இந்த டாரட் ரீடிங் பார்க்கறதுனால நம்மளுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். யாராவது டாரட் ரீடிங் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.